2025-26 நடப்பு கல்வியாண்டில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கேம்பஸில் அட்மிஷன் வாங்கி படித்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுலையும் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணுறதுலையும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மட்டும்தான். இதன் அடிப்படையில் கேசிடி கோயம்புத்தூர் கேம்பஸில் என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ஸ் ஆக்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் ஜோனில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு எப்போவுமே ஒரு தனி மரியாதை இருக்குங்க. இதற்கான ரீசனை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டூடெண்டோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்டோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் டிராயிங்கில், பெயிண்டிங்கில், விஷுவல் ஆர்ட்ஸில் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கான கிளப் குமரகுரு வர்ணம் கிளப்பில் ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. அதே போல் கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக், இதில் வோக்கலிஸ்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள மோட்டிவேட் பண்ணி பேண்ட் அகர்த்தா அப்படிங்கிற பேண்ட் குரூப்பில் மியூசிக் கிளப்பில் ஒரு மெம்பராக இன்வால்வ் பண்ண வச்சு அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அதே போல் டீம் எவோக் அப்படின்ற ஒரு கிளப் இருக்குது. இந்த கிளப் டான்ஸ் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கிளப். இந்த கிளப் மல்டிபிள் காலேஜஸில் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிளப். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நடிக்கிற திறமையும் அதற்கான ஆர்வமும் இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டூடெண்ட் கேசிடியோட ட்ராமா ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கில்ஸை ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கலாம். அதே போல் சில ஸ்டூடெண்ட்ஸ் காந்தியன் கொள்கைகளில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. இவங்களுக்கான ஒரு கிளப் தி காந்தியன் யூத் மூவ்மெண்ட் கிளப். அதே போல் சோஷியல் சர்வீஸில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கான கிளப் யூத் ரெட் கிராஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பிளட் டொனேஷனில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கான கிளப் த வாலண்டியர் பிளட் டொனேஷன் குரூப் கேசிடி என்எஸ்எஸ்ஐயும் ஆர்ஆர்சியும் விபிசியும் கம்பைன் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷனாக ரொம்ப சிறப்பாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. நேச்சர் லவர்ஸ், நேச்சர் வார்க், கிரீன் கேம்பஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஆர்வமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக குமரகுரு நேச்சர் கிளப் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸை நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தேவையான எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கல்லூரியில் ரோட்டரி ஸ்பான்சர்டு சர்வீஸ் கிளப் ரன் ஆகிட்டு இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹேம் கிளப்புங்கிற பேரில் அமெச்சூர் ரேடியோ மற்றும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு கிளப் தான் இந்த ஹேம் கிளப். சில ஸ்டூடெண்ட்ஸ் அனிமல் வெல்ஃபேரில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த கல்லூரியில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த நேம் ஆஃப் அனிமல் வெல்ஃபேர் கிளப். இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் டுவர்ட்ஸ் அனிமல் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு கிளப் தான் ஹாஸ்யா கிளப். இந்த கிளப் மூலமாக நகைச்சுவை உணர்வு சார்ந்த மல்டிபிள் ஈவெண்ட்ஸை அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட தனித்திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்காகவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் பண்ண ஒரு கிளப் தான் குமரகுரு புதுப்பாவை கிளப். இந்த கிளப் மூலமாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கலாம். அதே போல் இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட், வெல்பீயிங், கிரியேட்டிங் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், கிரியேட்டிங் ஹெல்த், இதை பற்றியெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் ரன் பண்ணுறதுக்காக ஏபிள் கிளப்னு ஒரு கிளப் ஸ்டூடெண்ட் மூலமாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கிளப் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்வீஸ் எபிலிட்டிஸை, கேப்பபிலிட்டிஸை அவங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதே போல்
ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் குரல் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. த வாய்ஸ் ஆஃப் குமரகுருங்கிற பேரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் மொழி மீது மிகுந்த ஆர்வத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக குமரகுரு தமிழ் மன்றம் பல்வேறு விதமான ஆக்டிவிட்டீஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிளப்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ற பட்சத்தில் அவங்களுடைய மொழி அறிவும் தமிழ் பற்றும் மென்மேலும் வளர்த்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் சர்வீஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கான கிளப் தி என்எஸ்எஸ் அட் கேசிடி ஸ்டூடெண்ட் லெட் வாலண்டியர் குரூப் நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஆர்மிலையும் என்சிசிலையும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்சிசி அட் கேசிடிங்கிற ஒரு விங் தனியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதனுடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு கிளப்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டெக்னாலஜி பேஸ்டு கிளப்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதன் அடிப்படையில் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் மற்றும் ஏரோ மாடலிங் சம்பந்தமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்வமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஏரோ மாடலிங் கிளப்பில் ஜாயின் பண்ணி அதற்கான டிசைன் ப்ரொசீஜரை லேர்ன் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை அவங்க டெவலப் பண்ணலாம். அதே போல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான கிளப் குமரகுரு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கிளப் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ப்ராஜெக்ட்ஸ். இன்னொரு முக்கியமான கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் SEDS கிளப் that promotes exploration and development of space related projects at KCT. போட்டோகிராஃபி துறையில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு ஸ்டூடியோ கேசிடிங்கிற கிளப் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு ஈவெண்ட் கேம்பஸில் நடக்கிற பட்சத்துலையும் இந்த ஸ்டூடியோ கேசிடி மாணவர்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் வீடியோ ப்ரொடக்ஷன், கவரேஜ் ஆஃப் வேரியஸ் ஈவெண்ட்ஸ், சோஷியல் ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாணவர்களுக்கு நிகழ் அப்படிங்கிற ஒரு கிளப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே போல் ஸ்கிராபிள் அப்படிங்கிற ஒரு கிளப் ஜேர்னலிசம் டொமைனில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த கிளப் மூலமாக ரைட்டிங் ப்ராக்டிஸ், இன்டர்வியூவிங் ப்ராக்டிஸ், ரிப்போர்ட்டிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரே கிளப், ஐக்யூப் கிளப், கேசிடி கராஜ் கிளப் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரே கிளப்பை பொறுத்த வரைக்கும் கேசிடிஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற கேப்ஷனோட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸுக்கு ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்டோட ரிசர்ச் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளப் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஐக்யூப் அப்படிங்கிற கிளப் மூலமாக இன்னோவேட், இன்குபேட், இன்கார்பரேட்டுங்கிற கேப்ஷனில் மல்டிபிள் ரியல் டைம் ப்ரோட்டோடைப்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் டீம்ஸாக பிரிஞ்சு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொசைட்டிக்கு அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் கிளப் கேசிடி கராஜ் கிளப். இங்கே ஹார்ட்வேர், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், ஹார்ட்வேர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட் டீம்ஸாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கராஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி இன்டர் டிசிப்ளினரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்டு வைடு, இந்தியா வைடு, நேஷன் வைடு காம்படிஷன்ஸில் கலந்துக்கிட்டு ஒண்டர்ஃபுல்லான ப்ரைஸஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கிளப்ஸில் மினிமம் 2 மற்றும் அதற்கு மேற்பட்ட கிளப்ஸில் 2025 அட்மிட் ஆன மாணவர்கள் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிற பட்சத்தில், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிற பட்சத்தில் அவங்களுடைய என்ஜினியரிங் எஜுகேஷன் கெரியர் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபியூச்சர் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் என்ஜினியரிங் எஜுகேஷன்.